ஆனா சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய், காவேரி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க கங்கா ஒரே குழப்பத்துல இருக்கிறாங்க. இவர் எதுக்கு நம்மலாம் கடைக்கு வர வேண்டாம்னு சொல்றாரு? இவர் மட்டும் கடைக்கு போறாரு. நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாரு. நான் அங்க வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டேனா? ஏன் இப்படியெல்லாம் பண்றாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல காவேரி வர்றாங்க. "ஏய் இங்க வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படிங்கிறாங்க. "என்னக்கா சொல்லுக்கா" அப்படின்னு சொல்லி கேட்டதும், "இங்க பாரு, மாமாவ மறுபடியும் கடத்தலுக்கு எதுக்காவது உன் புருஷன் வந்து கூட்டு போனாரா? எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன குமரன் மாமா நடவடிக்கையே எனக்கு சரியில்லாத மாரி தெரியுது. அதுவும் இல்லாம நைட்டெல்லாம் போய் அவர் வேலை பார்க்குற ஆள் கிடையாது. அப்படி இருந்தும் 2, 3 நாளா பார்க்குறேன். அவர் எங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டுருக்காரு. அவர் வளைகாப்பு ஏற்பாடு பண்ற மாதிரியும் இல்ல. என்னதான் பண்றாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உன் புருஷன் தான் இதுக்கெல்லாம் காரணமா? சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா காவேரிட்ட கோவமா சொல்றாங்க. என்னக்கா நீ பாட்டுல பேசிக்கிட்டே போற? மாமா எதுக்காக போறாங்கன்னு எனக்கு தெரியாது. அவர் இங்க தானே இருக்கிறாரு. அவர் எங்க மாமா கூட போனாரு? நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இப்படியெல்லாம் சந்தேகப்பட்டுட்டு இருக்க? அப்படி எங்கேயாவது போனாலும் இனிமேலு குமரன் மாமாவ கூட்டு போக வேண்டாம்னு நான் சொல்லிடுறேன். நீ ஒண்ணும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கங்கா இருந்துகிட்டு, இவளுக்கு தெரியாது நம்ம பயம். இவ அவ புருஷன ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்படின்னு சொல்லிட்டு கங்கா செம கோவமா இருக்கிறாங்க. இங்க என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. இல்லம்மா, மாமா இத்தன நாளா வந்துட்டு இங்கிட்ட இங்கிட்ட போகவே மாட்டாங்க. நைட்டு வேலைன்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் போறாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, உனக்கு வேற வேலையே இல்லையாடி? எதையாவது நினைச்சு பயந்துகிட்டே இருப்பியா? அதெல்லாம் குமரன் தம்பி வேலைன்னு தானே சொல்லிட்டு போனாங்க. வேலைக்கு தான் பார்க்க போயிருப்பாங்க. அப்படி எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. நீ ஒண்ணும் பயப்படாத. குமரன் தம்பிக்கு எதுவும் ஆகாது. குமரன் தம்பிய யாரும் ஏமாத்தவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கங்கா, ஆமா, ஆமா. அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து ஒரே மாரி தானே பேசுவீங்க. எனக்கு இருக்கிற பயம் எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல குமரன் வீட்டுக்கு சாப்பிட வர்றாங்க. இங்க பாருங்க, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உண்மையிலேயே நீங்க கடைக்கு போய் தைக்க தான் போறீங்களா? இல்லாட்டி என்கிட்ட பொய் சொல்லிட்டு வேற எங்கேயும் போறீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த ஏதோ ஒரு இதுல காம்படிஷன்ல கலந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு என்ட்ட பொய் சொல்லி தானே போனீங்க. அதே மாதிரி எனக்காவது சர்ப்ரைஸ் குடுக்கணும்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. எனக்கு ப்ளவுஸ் தைக்கிறேன்னு சொன்னீங்க. அதுவும் இன்னும் தைக்கவே இல்ல. கிராண்டா ப்ளவுஸ் எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன்ல. என்னையும் கடைக்கு கூட்டு போக மாட்டேங்கிறீங்க. நானும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்னு இது பண்ணா, அதுக்கும் சரின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்படியெல்லாம் பண்ணும்போது உங்க மேல எனக்கு சந்தேகம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா படபடன்னு பேசுறாங்க. உடனே குமரன் இருந்துகிட்டு, "எதுக்கு கங்கா இப்படி படபடன்னு பேசிக்கிட்டு இருக்க? ஏன் கங்கா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லங்க, நீங்க பண்றதெல்லாம் எனக்கு பார்த்தா பயமா இருக்குதுங்க. என்னன்னு நைட் டைம்ல நீங்க என்னைக்கு வேலைக்கு பார்க்க போறேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப என்னமோ நைட்டெல்லாம் போய் தைக்க போறேன்னு சொல்லிட்டு போறீங்களே! அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பயம் வந்துருச்சுங்க." அப்படி சொல்லிட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல கங்கா, நீ பயப்படுற மாதிரி. உனக்கு நான் ப்ளவுஸ் தச்சு குடுக்குறேன். நீ ஒண்ணும் வருத்தப்படாத. நீ எவ்வளவு ஆசையா கிராண்டா கேட்குறியோ, அத மாதிரி நான் பண்ணி குடுக்குறேன் கங்கா." அப்படிங்கிறாங்க. "சரி, இப்ப எங்க கிளம்பிட்டீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இன்னும் ஒர்க் இருக்குல கங்கா. அத நான் முடிச்சாகணும். நான் தைக்க வேண்டியது இருக்கு கங்கா." அப்படிங்கிறாங்க. "என்னதான் தைக்கிறீங்கங்க? நான் நைட்டும், பகலும் அப்படி என்னங்க ஆர்டர் வந்துச்சு? எனக்கு ஒண்ணும் புரியவே இல்ல." அப்படி சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. "கங்கா, நம்ம வளைகாப்புக்கு செலவுக்கெல்லாம் காசு வேணும்ல கங்கா. அதுக்கு தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்." அப்படிங்கிறாங்க. "உண்மைய சொல்லுங்க. நீங்க அதுக்காக தான் வேலை பார்க்குறீங்களா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீங்க விஜய் கூட சேர்ந்து வேற எதுவும் பண்ணலல்ல?" அப்படி சொல்லி கேட்குறாங்க. "அப்படி எதுவும் பண்ணல கங்கா." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லி பார்க்குறாங்க. உடனே கங்கா திடீர்னு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே, "இங்க என்னால முடியலங்க. ஏதோ பண்ணுதுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே குமரன் வந்துட்டு, "என்னாச்சு கங்கா? என்ன என்னாச்சு?" அப்படி சொல்லி கேட்கும்போது, "வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குங்க திடீர்னு." அப்படிங்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "அக்கா என்னாச்சுக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "வயிறு வலிக்குதுடி." அப்படின்னு சொன்னதும் சாரதா இருந்துட்டு, "இருடி நான் தண்ணி இது கொண்டு வரேன். சீரக தண்ணி. அது குடிச்சா சரியாயிடும்டி." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா எடுத்துட்டு வராங்க. அத குடிச்சு பார்க்குறாங்க. அப்பயும் சரியாக மாட்டேங்குது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. குமரன் இருந்துட்டு, "என்ன கங்காவுக்கு இப்படி ஆயிடுச்சு? நான் வேற வளைகாப்புக்காக செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர்லாம் நெறைய வாங்கி வச்சிருக்கேன். இந்த டைம்ல கங்காவுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஒண்ணும் ஆகக்கூடாது கங்காவுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு எங்க குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோனே செக் பண்றாங்க. பயப்படுற மாதிரி கங்காவுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. குமரன் இருந்துட்டு, "அப்படியா? அப்படி வேற ஒண்ணும் இல்லல்ல டாக்டர். குழந்தைக்கு எதுவும் இல்லல்ல டாக்டர். நீங்க ஒருக்கா ஸ்கேன் பண்ணி பார்த்துருங்களேன்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே கங்காவுக்கு ஸ்கேன் பண்ணியும் பார்க்குறாங்க டாக்டர். "அப்படி ஒண்ணும் இல்ல. குழந்தை நல்லா தான் இருக்குது. இவங்களுக்கு சும்மா சூட்டு வலி மாரி வந்திருக்கும். அதனால தான் நீங்க எதுக்கு நினைச்சு பயப்படாதீங்க." அப்படி சொல்றாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "கொஞ்ச நேரத்துல குண்டு தூக்கி போட்டியேடி. அப்பா எவ்வளோ பயமாயிடுச்சு." அப்படி சொல்லிட்டு பயப்படுறாங்க. "ஏன்டி 5வது மாசத்துல வளைகாப்பு வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா ஏன்டி நீ கேட்க மாட்டேக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனேவும் என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நல்லதே நினைக்க தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. உடனேவும் காவேரி குழந்தை மட்டும் நல்லா வளரணும்னு சாமி கும்பிட்டேன் அப்படிலாம் சொல்றீங்க. என் குழந்தை எக்கேடு கெட்டு போனா என்ன? உங்களுக்கு அப்படிதானே? அப்படி சொல்லிட்டு சாரதா கிட்ட கங்கா கோவமா பேசுறாங்க. "ஏன்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு 2 பேர் குழந்தையும் நல்லா தான் பிறக்கணும்னு தான் ஆசைடி." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. காவேரி இருந்துட்டு, "அக்கா இப்படியெல்லாம் பேசாதக்கா. உன் குழந்தை நல்லதா இப்படியே தான்க்கா பிறக்கும்." அப்படிங்கிறாங்க. குமரன் இருந்துட்டு, "கங்கா நீ எத நினைச்சும் வருத்தப்படாத. நம்ம குழந்தை நல்லா தான் பிறக்கும் கங்கா." அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கங்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டு போறீங்க
வரீங்களா அத்த? எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க மறுபடியும் வேலை வேலைன்னு கிளம்பிட்டாரு பாருங்க. என்ன பத்தி அவருக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல அப்படிங்கிறாங்க. இல்ல கங்கா, இங்க வேற ஆர்டர் வேற வாங்கி போட்டுருக்கேன்ல. அத கரெக்ட் டைம்க்கு பண்ணி குடுக்கணும்ல. அதுக்காக தான் கங்கா நான் போறேன் அப்படி சொல்றாங்க. உடனேவும் என்னமோ செய்யுங்க. நான் சொல்றத யார் தான் கேட்கிறா? என்ன யாரு தான் கண்டுக்கிறா? அப்படி சொல்லிட்டு கங்கா கோவமா பேசுறாங்க. உடனேவும் சரி மாமா நீங்க போயிட்டு வாங்க மாமா. அக்காவ நாங்க கூட்டி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க குமரன் இருந்துட்டு இங்க கடைக்கு வந்துடுறாங்க. கடைக்கு வந்தோனே கரெக்ட்டா நிவினும், விஜயும் கரெக்ட்டா அங்க வந்துடுறாங்க. என்னாச்சு கங்கா அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனதா கேள்விப்பட்டேனே. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாங்க. உடனேவும் ஆமாடா திடீர்னு வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டா. ஒரே பயமாயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக் பண்ணி பார்த்தது தான் எனக்கு உயிரே வந்துச்சுடா. அவ வேற அந்த குழந்தைய நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கா. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னாலே தாங்க முடியாது. கங்காவாலையும் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமரன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க. உடனே நிவின் இருந்துக்கிட்டு நீ வருத்தப்படாதனே அப்படி எதுவும் நடக்காது. உனக்கு நல்ல ஆரோக்கியமான குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ஆறுதல் சொல்றாங்க. விஜயும் நீங்க பயப்படாதீங்க பிரதர். நல்லபடியா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறாங்க. குமரன் இருந்துக்கிட்டு ஆனா கங்கா நானு கடைக்கு போய் தைக்கிறேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேக்கா. மறுபடியும் உங்க 2 பேர் கூட சேர்ந்து ஏதாவது கடத்தல்ல ஈடுபட்டேன்னு நினைக்கிறா அப்படிங்கிறாங்க. அதான் ஏற்கனவே கடத்தியாச்சுல இனிமேல் யார போய் கடத்த? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பசுபதிய தான் கடத்தணும். பசுபதி தான் அடுக்கடுக்கா நெறைய நம்மள டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதுக்காக வேணா அவன கடத்திட்டு வேணா சித்திரவதை வேணா பண்ணலாம். மத்தபடி யார் கடத்தணும்? அப்படி எதுவும் கடத்துற மாரி எதுவும் இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு விஜய், நிவின் சொல்றாங்க. ஆனா நான் எவ்வளோ சொல்லியும் கங்கா கேட்க மாட்க்காளே! ஏதாவது கடத்துறது தான் ஏதாவது பண்ண போறீங்களா? விஜய் கூட சேர்ந்துட்டு ஏதாவது மறுபடியும் ஏதாவது பண்ணி மாட்டிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா என் மேல சந்தேகப்படுறா. என்ன நம்பவே மாட்டேங்கிறா பிரதர். நான் கடைக்கு போய் தைக்க தான் போறேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டுக்கா அப்படிங்கிறாங்க. விஜய் இருந்துட்டு பிரதர் நீங்க இதுக்கு முன்னாடி நைட் டைம்லலாம் வந்து இங்க தச்சது கிடையாதுல்ல பிரதர். அதனால தான் அவங்க நம்ப மாட்டுக்காங்க. அதெல்லாம் நம்பிடுவாங்க பிரதர். நம்ம என்ன சொன்னாலும் சரி, அவங்க சொல்றது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ப வச்சுருவாங்க பிரதர். நம்ம கடைசியில நம்ம பண்ணது தப்பா அப்படின்னு யோசிக்கிற மாரி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. குமரன் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நிவின் இருந்துகிட்டு, "ஆமா அண்ணே. அவங்க தப்பு பண்ணிட்டதா ஒத்துக்கவே மாட்டாங்க. கடைசில நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமான்னு நெனைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க கங்கா கடைசில நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி நெனைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்கண்ணே. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங் அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் யாருமே ஒத்துக்க மாட்டாங்கண்ணே. நம்ம தப்பு பண்ண மாதிரியேவும் நம்ம தான் தப்பு பண்ணோம்னு ஒத்துக்கிற மாதிரியே எல்லாம் பண்ணுவாங்கண்ணே. கடைசி வரைக்கும் அவங்க தப்பு பண்ணத ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம தான் தப்பு பண்ணோம்னு சொல்லிட்டு, நம்மள தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லுவாங்க. "என்ன நிவின் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸா?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கேட்குறாங்க. உடனே நிவின் இருந்துட்டு, "அதெல்லாம் இல்லண்ணே சொல்றேன் ஜென்ரலா" அப்படிங்கிறாங்க. இங்க விஜய் இருந்துட்டு, "என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி எது சொன்னாலும் கேட்டுக்க வேண்டியது தான். எல்லாமே பொண்டாட்டி நமக்கு நல்லது தானே சொல்லுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நிவினுக்கு யமுனா கால் பண்றாங்க. கால் பண்ணி கிட்டே இருக்கிறாங்க. என்ன இங்க நிவின் ஃபோன் எடுக்காதனால, "ஃபோன் எடுத்து பேசுங்க நிவின்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயும், குமரனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நிவின் இருந்துட்டு பேசுனா பிறகு கேள்வியா கேட்டு கொல்லுவா. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் யமுனா அவ்ளோ டார்ச்சர் பண்றாளா? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நிவின் கிட்ட கேட்குறாங்க. உடனே குமரன் வந்துட்டு கொஞ்சம் நெஞ்ச டார்ச்சர் இல்ல விஜய். அவ அவ்ளோ டார்ச்சர் பண்றா. அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்துட்டு இன்னுமா நிவின் டார்ச்சர் பண்றா யமுனா? சொல்லுங்க அவகிட்ட பேசலாம் அப்படிங்கிறாங்க. அவகிட்ட என்னத்த பேச எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் விஜய். நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க. எல்லாமே எங்களால தானே நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட விஜய் சொல்றாங்க. பிரதர் அத பத்தியெல்லாம் யோசிக்க வேண்டாம். அண்ணனுக்கு மோட்டிவேஷன் சொல்ற மாரி அண்ணன் தூக்கம் வராத மாதிரி ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம். அண்ணன் இன்னும் எவ்வளோ தைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிவின் முக்கால்வாசி முடிச்சாச்சு. இன்னும் கால்வாசி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ணே நாளைக்கு வளைகாப்பு வேற இருக்கலண்ணே. எல்லா வேலையும் முடிச்சு நீ கரெக்ட் டைம்க்கு வந்துருவல்ல. பிறகு அது வேற நீ வரலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிறாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத நிவின். நான் கரெக்ட் டைம்க்கு வந்துடுவேன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்டி சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரிங்க பிரதர். நீங்க இப்போ ஃபுல்லா வேல பார்த்தீங்கன்னா, எப்படி காலையில நீங்க ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ண முடியும்? சீக்கிரமா முடிக்கணுமே! நான் வேணா வேற ஆட்கள ஏற்பாடு பண்ணவா? அப்டி சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. இல்ல பிரதர் இருக்கிறவங்கள வச்சு பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்டி சொல்லிட்டு குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க பிரதர். நீங்க பண்ணிடுவீங்கன்னு எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு அப்டி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.